मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் ஸ்கை இருக்காரு, ஆப்போனன்ட் இருக்காரு. இப்ப ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸ்கை வின் ஆயிடுவாரா? என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பாப்போம். என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கை தான் வின் ஆவாருன்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா சரியான அடி விழுந்திருக்கு. ஸ்கை இப்போ லீடிங்ல இருக்காரு. தோதாராம், நாங்க தான்ப்பா. அதான் அண்ணாத்த பேசமா இருக்க சொல்றதுல கொஞ்சம் பேசமா இருங்க. ஏன்பா ஒரு 10 நிமிஷம் உங்களால அமைதியா இருக்க முடியாதாப்பா? நீ ஏன்பா பேச மாட்டேங்கிற? அண்ணாத்த கைட் ஃபைட் பாத்துட்டு இருக்காருங்க. அட கைட் ஃபைட்னா என்னப்பா? காத்தாடி சண்டைன்னு சொல்லலாம்ப்பா. அட இது காத்தாடி ஃபைட் இல்லப்பா, அவரு கைட் ரெஸ்லர். அண்ணாத்தையோட ஃபேவரட். அண்ணாத்த அவரோட ஃபேனு. ஆமாப்பா, இது வரைக்கும் நான் அவரை பார்த்தது இல்ல, ஆனா அவரை பார்க்கணும்னு ஆசை. அண்ணாத்த அவர் வீடு கூட போயிருக்காரு. ஆனா அது செக்யூரிட்டி பையன் துரத்தி விட்டான். அப்பா ஏன்பா துரத்தி விட்டாங்கன்னு சொல்ற? கௌரவமா பார்க்க விடலன்னு சொல்லு. அண்ணாத்த அன்னைக்கு உங்களை அடிச்சு கூட விரட்டினாங்களே. ஆமாப்பா, இதுல என்ன சிரிக்க இருக்கு? நம்மளோட ஃபேவரட் ஸ்டாரை பாக்குறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி தானே ஆகணும். ஆமா, ஒருத்த வெற்றி அடையும் போது அடி வாங்குறான்னா அப்பதான் அவன் எழுந்து வெற்றியை நோக்கி ஓடி வெற்றி அடையறான். என்ன புரிச்சுதா? ஆமாப்பா, தேவைக்கு இல்லாம அட்வைஸ் பண்ணேன்னு வச்சுக்க, உன்னை அப்படி கசக்கி போட்டுருவேன். கசக்கிருவா சொன்னே உன்னை ஞாபகம் வந்துச்சுனே. உங்க பர்த்டே பார்ட்டியோட மெனுல மசாலா எல்லாம் ஆட் பண்ணோம் அண்ணாத்த. அடடா, டெக்கரேஷன் காரனை போய் பார்க்கணுமே. கைட்டோட ஃபைட்டை பார்த்ததுல மறந்துட்டேன். நீங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். நாளான்னைக்கு தோத்தாராமோட பர்த்டே. இந்த தடவை தோத்தாராமுக்கு நம்ம ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுப்போம். எப்பவும் ஞாபகம் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். என்ன கொடுக்கறது? கைட். இதெல்லாம் ஒரு கிஃப்டா? 2 நாள்ல கிழிஞ்சிடா. அடடா, ரெஸ்லர் கைட்ட பத்தி பேசிட்டு இருக்கேன். ஏன் அவர் கிஃப்டா மாதிரி தோத்தாராமுடைய லைஃப்ல எப்பவும் இருக்க போறாரா? டாங்கி, பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுப்போம். தோத்தாராம் கைட்ட பார்த்தாகணும். நம்ம தோத்தாராமோட பர்த்டேக்கு கைட்ட கூட்டிட்டு வருவோம். வாங்க போலாம். அண்ணா, இவ்வளவு பெரிய கதவை உங்களால திறந்துட முடியுமா? திறக்க முடியும். எங்க திறந்து காட்டுங்க. அதான் ஏன்? அப்பதானே நாங்க உள்ள போக முடியும். என்ன உங்களுக்கு எல்லாம் கிண்டலா போயிடுச்சா? இது கைட் சாரோட பங்களா, தெரியல? சாதாரணமான ஆளுங்களா இதுக்குள்ள நுழைஞ்சிட முடியாது. நான் நுழைஞ்சு காட்டுறேன். அட இங்க இருந்து தூரம் போ, அப்புறம் என்கிட்ட இருக்க தடி தான் பேசும். இவங்க அவரை பங்களால மீட் பண்ண விட மாட்டாங்க. நாம அவரை ஸ்டேடியம்ல தான் போய் பார்த்தாகணும். Kite is flying. Kite, Mr. Kite, Kite Star. அவர் போயிட்டாரு. இப்ப என்ன பண்றது? என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? பேசாம நம்ம தோத்தாராமுடைய ஜிம்முக்கு போகலாம்ல. கைட் இங்க வருவாரு. ஜிம்ல போய் நாம அவரை பார்க்கும்போது யாரும் நம்மள தடுக்க முடியாது. நீ எல்லாம் சுத்த வேஸ்ட், ஓடி போயிடு. Kite is flying. சார் கால் வந்திருக்கு. ஐ கிங் ஷேக் டேக் டைல் மாங்கோ டிங் சார் உங்களை சாட் பார்ட்டிக்கு கூப்பிட்டிருக்காரு. சிட் சாட், அதாவது சிட் சாட் பண்றதுக்காக கூப்பிட்டிருக்காரு.
அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடு. கைட் ஏரோ கேரோ பார்ட்டிக்கெல்லாம் போக மாட்டான். என்னோட ஸ்பான்சர்ஸ் என்ன ஆச்சு? அவங்க என்னோட முழு டயட்டையும் ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்லி இருந்தாங்க. ஆமா சார், பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. சார் ஓபரே சாரே உங்களுக்கு கால் பண்றாரு சார். முடியாதுன்னு சொல்லிடு. சொல்லு கைட் இஸ் ஃப்ளையிங்னு. வா கைட் இஸ் ஃப்ளையிங். ஓகே சார், ஆனா காரணம் என்ன சொல்றது? காரணம்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் அர்ஜென்டினாக்கு ஃப்ளை பண்றேன்னு சொல்லிடு. அப்புறம் தேவையில்லாதவங்களோட பார்ட்டி இன்விடேஷன்லாம் கொண்டு வராத. பேசாம போயிடுவோம்பா. இங்க நம்ம பருப்பெல்லாம் வேகாது. அது எப்படி வேகாம போகும்? பருப்பும் வேகும், சாப்பாடும் ஆகும். இங்க வாங்க, நான் சொல்றது நல்லா கேளுங்க. இதெல்லாம் ஒரு ஜிம்மா? ஜிம்னா தோத்தாராம் ஜிம் தான். எவ்வளவு பெருசா இருக்கும் தெரியுமா? ஜிம்மை விட அவரோட மனசு தான் பெருசு. எத்தனை ரெஸ்லருக்கு ஃப்ரீ என்ட்ரி கொடுக்கறாரு தெரியுமா? ஆனா அண்டர் பிரேக்கர் அப்புறம் ஜோன்டினாவோட எல்லா டயட்ஸும் அப்புறம் டிராவலிங் எக்ஸ்பென்சஸையும் கொடுக்கறாரு. யோசிங்க, அண்டர் பேக்கர் அப்புறம் ஜான்டினாக்கு எல்லாமே ஃப்ரீ. என்ன வேணாலும் சாப்பிடலாம், எங்க வேணாலும் போலாம், எல்லாமே ஃப்ரீ. அண்டர் பிரேக்கர் அப்புறம் ஜோன்டினாக்கு எல்லாமே பெரிய லக்கு தான்ப்பா. அப்புறம் ஜான்டினா தான் தோத்தாராமோட ஃபேவரட். தோத்தாராமுக்கு அப்படிப்பட்ட ஒரு கை. அவரோட கை மட்டும் யார் மேலேயாவது பட்டுச்சுன்னா அவங்க பெரிய அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். அந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்கலப்பா. நான் தான் கைட். கைட் அப்படின்னா ஃபாரினர். இல்ல அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்பெல்லாம் அவரு நம்ம நாட்டு சார்ந்தவங்களை தான் ப்ரோமோட் பண்ண விரும்புறாரு, இந்தியன்ஸ். அதான் நான் இருக்கல. கம்தா பிரசாத், ஈஸ்வர் பிரசாத், தேஜஸ்வி பிரசாத், இங்கிலீஷ் ஷார்ட் ஃபார்ம் கைட். கைட், உங்க அதிர்ஷ்டங்கிற கைட் ரொம்ப மேலெல்லாம் பறந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு தோத்தாராமோட பர்த்டே. உங்களை கண்டிப்பா மீட் பண்ண வைக்கிறோம். என்ன புரிஞ்சுதா? தேங்க்யூ. அப்ப நான் பர்த்டே பார்ட்டிக்கு வந்து சேர்ந்துடுறேன். அண்ணாதா, டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்குது? ஆமாப்பா, இது பர்த்டே ஜிம்மோட இனாகுரேஷன் கிடையாது. மை சர்ப்ரைஸ். இது 10 சவர தங்கச்சங்கிலி. ஆமாப்பா, கிஃப்ட மட்டும் நீ கூட, டைலாக்கா நான் பேசுறேன். பாத்தீங்களா, 10 சவரம். எவ்வளவு? 10 பவுன். இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ் நாங்க கொடுக்கறோம். சர்ப்ரைஸ் எப்படி இருக்கணும் தெரியுமா? அத பார்த்த உடனே பாக்குறவங்களே சர்ப்ரைஸ் ஆயிடணும். அதுதான் நம்ம சர்ப்ரைஸ். நீ கைட்ட பார்க்கணும்னு ஆசைப்பட்டல, நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். அண்ணாதா, இது நிஜமா? கொஞ்சம் கிளி பாத்துக்கலாமா? இவர் தான் தோத்தாராம் சார். அட நீங்க தான் தோத்தாராமா? ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களுடைய தேசிய ரெஸ்லர். அட இல்ல, நீங்க எதுக்கு என் கால விழுறீங்க? ஆக்சுவலா நான் உங்க ஃபேனு. என்ன மாதிரி ஒரு சின்ன தோத்தாவோட பார்ட்டிக்கு வந்திருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இந்த ஏழை குடிசைக்கு ராஜா வந்திருக்கீங்க. ஏழையா? அது என்னன்னா பாஸ் கிண்டல் பண்றாரு. அட அண்டர் பேக்கர் அப்புறம் ஜான்டினாவுக்கு நீங்க ஸ்பான்சர் பண்றீங்க. நீங்க எப்படி ஏழையா இருக்க முடியும்? ஸ்பான்சரா? அண்ணாதா பவுன்சரே கிடையாது. இவர் பப்புக்கு வெளியே தான் நிப்பாரு. என்ன? எனக்கு இருக்கிறது ஒரு சின்ன ஜிம். நான் அங்க ஒரு ட்ரைனரு. ஆனா நான் உங்களோட பெரிய ஃபேனுங்க. கைட்ட முட்டாளாக்கிட்டீங்களா? அட ஒன்ன மாதிரி ஃபேன்ஸுங்களா என் வீட்டு வாசல்ல நிப்பாங்க. திமிரு பிடிச்சவங்க கடைசியில ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க. இளநீரை குடிச்சதுக்கு அப்புறமா அது ஒண்ணு இல்லாத மட்டையா போயிடும். என்ன புரிஞ்சுதா? அடே, இந்த கைட்டுக்கே அறிவுரை சொல்றியா நீ? இந்த கைட்டுக்கே அறிவுரையா? இங்க வாங்க. என்னமோ மூட்டை மாதிரி என்ன தூக்கி வெளியில வீசிட்டு போறோம். இங்க வாங்க, என்ன தூக்குங்க. இல்லன்னா ஆளே இல்லாத ரயில்வே ட்ராக்ல உங்களை படுக்க வச்சிருவேன். கைட், நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. டெட் எண்ட் வரும்போது வண்டி திரும்பும். இப்படியா யாராவது ஃபேனோட மனசை உடைப்பாங்க? ஆனா நான் இப்ப எதை உடைச்சா? இங்க வாங்க, யாராவது இவனை தடுத்து நிறுத்துங்க. ஆமாப்பா, தட்டுங்க. கை தட்டல்ஸ் இல்ல, கைட்ட தட்டுங்க. நல்லா பட்டாக்கன தட்டுங்க. அட கைட்ட யாரு தட்டுறது? கைட் இஸ் ஃப்ளையிங்.
நான் தடுக்கிறேன். பாருப்பா, நீ ரொம்ப ஓவரா போற. கைட்டு ஏப்பா கழுத்தை பிடிக்கிறாப்பா. இத பாருப்பா, இது ஒயிட் கலரு கைட்டு. இப்ப நீ எங்கெங்கயோ பறக்க போற. ஆமாப்பா, ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. நான் இப்போ என்னோட ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லிங்க காட்ட போறேன். ஆனா அது அப்படியே மல்லாக்க போடு. சாரி தோத்தாராம், எங்களால உன்னோட பர்த்டே பார்ட்டியே கெட்டு போச்சு. ஆமாப்பா, ஆனா இப்ப புத்தி வந்துருச்சு. நல்லா புடிச்சுக்கிட்டேன். இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபேனா இருக்கிறது ரொம்ப தப்பு. இவங்கள தலைக்கு மேல ஏத்த கூடாது. ஏப்பா, ஒரு விஷயம் உனக்கு புரியவே இல்ல. யோசிங்க, நீ கைட்ட அடிச்சிருக்க. நீ அவரை விட பெரிய ரெஸ்லர். நீ இன்டர்நேஷனல் ரெஸ்லரா ஆக முடியும். அப்புறம் உனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஐடியா எப்படி இருக்கு? கைட்ட கூட்டிட்டு வரதுக்கான ஐடியாவை நீ தானே கொடுத்த. இப்ப பார்ட்டி வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏப்பா, அது தெரியாம மிஸ்டேக் ஆயிடுச்சு. நான் தோத்தாராம்க்கு பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எங்க தோத்தாராமோட பர்த்டேவே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி யாருக்கும் பர்த்டே பார்ட்டி நடந்திருக்காது. என்ன புரிஞ்சுதா? சரி சரி, பரவாயில்ல விடுங்க, இன்னும் நேரம் முடியல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக நிறைய எஃபர்ட் எடுத்துக்கிட்டீங்க. உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும்.